சைலண்டா இருந்தே சாதிச்சிட்டாரே. சத்தமில்லாமல் வேலையை பார்த்த விஜய் அடுத்த வாரம் அதகலம்தான். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பணிகளை வேகப்படுத்தியுள்ளது. கட்சித் தலைவரான நடிகர் விஜய் தலைமையில் வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி த.வே.க.வின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் உருவாகியுள்ளது. தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் த.வே.க இந்த தேர்தலை மிகவும் முக்கியமானதாக கருதி செயல்பட்டு வருகிறது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற உறுதியுடன் விஜய் தேர்தல் யுக்திகளை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள விசில் சின்னத்தை கட்சியின் அடையாளமாகவும் முக்கிய பிரச்சார ஆயுதமாகவும் மாற்ற த.வே.க தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான பணிகளும் தனியே நடைபெற்று வருகிறது. தேர்தல் பிரச்சாரத்தை எங்கு தொடங்குவது என்பது குறித்தும் கட்சிக்குள் ஆலோசனை நடைபெற்று வருகின்றன. மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை அல்லது தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து விஜய் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கலாம் என கூறப்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்குவது கட்சிக்கு சாதகமாக அமையும் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக த.வே.க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வேட்பாளர் தேர்வு தொடர்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் அடங்கிய ஆரம்ப பட்டியலை த.வே.க தலைமை ஏற்கனவே தயாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது போட்டியிட விருப்பம் தெரிவித்து வரும் நபர்களின் முழுமையான விபரங்கள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அவர்களின் சமூக பின்னணி, அரசியல் அனுபவம், மக்கள் தொடர்பு, உள்ளூர் செல்வாக்கு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பணிகள் முடிவடைந்ததும் தகுதியான வேட்பாளர்களை நேரடியாக நேர்காணல் செய்யும் திட்டமும் த.வே.க தலைமையின் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் நேரடியாக வேட்பாளர்களை சந்தித்து அவர்களின் அரசியல் பார்வை மற்றும் மக்கள் பணியில் ஈடுபாடு குறித்து கேட்டு அறிந்து முடிவெடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே த.வே.க கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை விஜய் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் அரசியல் பாதையில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த முதல்கட்ட பட்டியலில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் மாவட்ட செயலாளர்கள், உள்ளாட்சி அளவில் செல்வாக்கு பெற்றவர்கள், சமூக சேவகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு வழங்க திட்டமிட்டுள்ளதாக த.வே.க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள த.வே.க மிக தீவிரமான தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர் பட்டியல் தமிழக அரசியலில் நிச்சயம் புதிய விவாதங்களை கிளப்பும் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றனர் த.வே.கவினர்.